வீரன் அத்தியாயம் 116 எஜமானனை தேடும் வாள். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. நீங்கள் வந்துவிட்டீர்களா? நிஜமாகவே நீங்கள்தானா என்று மூத்த முதிய அரசர் அளவு கடந்த சந்தோஷத்திலும் உற்சாகத்திலும் பார்த்து கேட்டார். விவோதரின் கைகளை பற்றி கொண்டு, வாருங்கள் வாருங்கள். ஆனால் நீங்கள் உள்ளே வர முடியாத அளவிற்கு அந்த பனிச்சுவர் தடுத்து நிறுத்தியதே. யாரும் இங்கு வர முடியாத அளவிற்கும் அதே நேரம் இங்கிருந்து யாரும் வெளியே செல்ல முடியாமலும் அந்த பனிச்சுவர் மாறிப்போயிருந்ததே என்றார் வியப்புடன். அதற்கு மகா மருத்துவர் விர்கோதர், ஆமரசே, அது உண்மைதான். ஆனால் இன்று அதன் விதி மாற்றப்பட்டுவிட்டது. அது முன்பு போலவே சகஜமான நிலைக்கு திரும்பிவிட்டது என்றார். ஆனாலும் அரசருக்கு சந்தேகம் தீரவில்லை. இருந்தாலும் நீங்கள் எப்படி இந்நகரத்திற்குள் நுழைந்தீர்கள்? வெளியில்தான் பல அரக்கர்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்களே. அது மட்டுமல்ல, இந்த பாதுகாப்பு கவசத்திற்குள் நுழையும் வாய்ப்பே இல்லையே என்றார். நான் ரகசிய வழியில் வந்தேன் அரசே என்றார் விர்கோதர். என்ன என்று அதிர்ச்சியாக மூத்த முதிய அரசர் கேட்க, ஆம், இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் என்று முன்பே அரசர் ராஜசிம்மர் என்னிடம் சில ரகசிய வழிகளை பற்றி பேசியிருந்தார். அதில் ஒன்றை பயன்படுத்திதான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், நான் வரும்போதே அந்த ரகசிய வழியில் இருந்த பாதுகாப்பம்சங்கள் அனைத்துமே ஏற்கனவே தகர்க்கப்பட்டிருந்தன. யாரேனும் உள்ளே வந்தார்களா அல்லது உள்ளிருந்து யாரும் வெளியே சென்றார்களா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அந்த வழியாகத்தான் வந்தேன் என்றார். இதை கேட்ட ராணி துர்காதேவிக்கு தனது தம்பி தப்பித்து விட்டானா என்ற ஒருவித பதட்டம் ஏற்பட்டது. அதே நேரம் மூத்த முதியவருக்கு உள்ளே வந்தவன்தான் இங்க படுத்திருக்கும் இளம் மருத்துவனை இப்படி செய்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. சரி இருக்கட்டும், நீங்கள் அந்த மூலிகையை எடுத்து வந்தீர்களா என்று முதியவர் கேட்க, எடுத்து வந்துள்ளேன். அதே நேரம் என்னுடன் வந்திருப்பவரை பாருங்கள் என்று கூறி தன் பின்னே வந்தவரை காட்டினார். அவர் பின்னே நின்றது ஆசிரியர் வரதன். அவர் நீண்ட நாட்கள் மாபெரும் ஒரு நுட்ப பயிற்சியை முடித்து வந்திருந்தார். வந்தவுடனே மகா மருத்துவர் விர்கோதரின் வருகையை அறிந்தவர் அவருக்கு உதவி புரிய முன்வந்தார். அதே நேரம் விர்கோதர் குமரிகண்டத்தில் நடந்த சில சம்பவங்களை சரிசெய்து விராட நகர அரசருக்கு இருந்த உடல் பிரச்சனையை நீக்கினார். அவரிடம் இருந்த இருள் படிக விஷசக்தியை பயன்படுத்தி அதை முறியடித்தார். இவை அனைத்தையும் முடித்த பிறகு அவர் கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை, என்னுடன் அந்த இளைய மருத்துவனை அனுப்ப வேண்டும் என்பதுதான். அப்போதுதான் ஆதித்யா ஏற்கனவே பனிப்பிரதேசத்திற்கு வந்துவிட்டது அவருக்கு தெரிய வந்தது. இருப்பினும் மகா மருத்துவர் செய்த உதவிக்காக அவருக்கு பாதுகாப்பு தர ஆசிரியர் வரதனும் வந்திருந்தார். இந்த விவரங்களை கேட்ட மூத்த முதியவர், அப்படியா, அந்த விசேஷமான மருத்துவர் எங்கே சென்றார், பனிப்பிரதேசத்தில் எங்கிருக்கிறார் என்று யோசித்துக் கொண்டே கேட்க, அதுதான் தெரியவில்லை என்றவர் சிறிது யோசித்து மூத்த மொழிய அரசரை பார்த்து, ஆமாம், நீங்கள் எதற்காக ஆன்மீக ஆத்மசக்தி படிகம் வேண்டும் என்று கேட்டீர்கள்? என்னிடம் ஒன்று சிறியதாக இருப்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா என்றார் விர்கோதர். அதை கேட்டு மனதில் மகிழ்ச்சி அடைந்தார் மூத்த மொழிய அரசர். இந்த இளைஞனை காப்பாற்றத்தான் அது தேவை என்று முதியவர் ஆதித்யாவை காட்டினார். என்ன, இந்த இளைஞனுக்காகவா என்று விர்கோதர் அதிர்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் கேட்டான். ஏனெனில் இந்த படிகம் எவ்வளவு விசேஷமானது, இதன் சக்தி எல்லையற்றது. இதை அவ்வளவு எளிதில் யாராலும் பயன்படுத்த முடியாது. அப்படி இருக்கையில் இவனை காப்பாற்றவா? இதை வைத்து எப்படி காப்பாற்ற முடியும்? அதுவும் இதுபோன்ற விசேஷமான படிகத்தை நீங்கள் இதுபோன்ற இளைஞனுக்கு தர விரும்புவது எனக்கு விசித்திரமாக உள்ளது. இதை வைத்து மருந்துகள் தயாரிக்கவோ அல்லது வேறு ஏதேனும் பல பேருக்கு தேவையான உதவிகள் செய்யவோ இதை பயன்படுத்தினால் பரவாயில்லை. இவனை காப்பாற்றவா? எதுக்காக? ஆமாம், இவனை காப்பாற்ற அந்த படிகம் அவசியம். அதை எடுக்கச் சென்ற என் மகனோ இப்போது அந்த மர்மமான இரகசிய அறையில் மாட்டிக்கொண்டான். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தேன். இவனுக்கு மட்டுமே அந்த விஷத்தன்மை தாக்குதலிலிருந்து மக்களை காப்பாற்றும் சக்தி உள்ளதை நான் என் கண்களால் கண்டேன். அதனால்தான் இவனை இங்கு கொண்டு வந்தேன். ஆனால் இவனும் ஒரு இரகசிய தாக்குதலால் பாதிக்கப்பட்டு இப்படி வீழ்ந்து விட்டான் என்று நடந்தவற்றை விவரித்தார். ஒருவேளை இவன் நாம் தேடும் அந்த மருத்துவ மாணவனாக இருப்பானோ என்று விர்கோதர் யோசித்து வரதனை பார்த்தார். வரதனோ இல்லை என்பது போல் தலையசைத்தார். ஏனெனில் வரதன் இதுவரை ஆதித்யாவை பார்த்ததில்லை. அவன் ஆதித்யாவை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் விசித்திரமாக பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் இங்கே படுத்திருக்கும் ஆதித்யா மிகவும் சாதாரணமாக தெரிந்தான். இவன் அவனாக இருக்க முடியாது என்று வரதன் முடிவெடுத்தான். அந்த இடத்தில் ராணியின் குழுவும் இல்லாததால் அவர்களாலும் இது விதன் என்கின்ற ஆதித்யா என்று இவர்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை.
அதை கேட்ட மகா மருத்துவர், மன்னிக்கவும் அரசே, இப்போது நான் இங்கு வந்துவிட்டதால் நானே இந்த பச்சிளம் பாசி மூலிகையை வைத்து மருந்து தயாரிக்கிறேன். ஆனால் இந்த படிகத்தை இது போன்ற ஒரு சாதாரண இளைஞனுக்கு பயன்படுத்த நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். எனது மருத்துவ பாத்திரத்தை பயன்படுத்த இது எனக்கு மிகவும் அவசியம் என்று கராராக கூறினார். மூத்த முதிய அரசரால் இப்போது எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. மக்களை காப்பாற்ற அந்த படிகம் தேவை. ஒருவேளை அது இந்த மருத்துவ மாணவனை காப்பாற்ற போதுமானதாக இல்லை என்றால் அது வீணாகிவிடும். அதே நேரம் மருத்துவர் இதை பயன்படுத்தி மருந்து தயாரித்து விட்டால் மக்கள் அனைவரும் பிழைத்து விடுவார்கள். எது செய்வது என்று யோசித்தவர், சரி, நீங்கள் கூறுவது போல் மருந்தை முதலில் தயார் செய்யுங்கள் என்றார். சரி, முதலில் நான் எனது மருத்துவ கிடங்கிற்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு விர்கோதர் புறப்பட்டார். வரதனுக்கு இங்கே நடக்கும் சூழல் முழுமையாக தெரியவில்லை. அப்போது வரதனின் முதுகில் இருந்த ஒரு வாள் மிகவும் விசித்திரமாக தோன்றியது. மூத்த முதியவர் அதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். இந்த வாளின் உருவத்தை ஏற்கனவே எங்கோ பார்த்தது போலவே அவருக்கு தோன்றியது. அவர் திடுக்கிட்டு, ஒரு நிமிடம் நில்லுங்கள் என்றார். விர்கோதரும் வரதனும் நின்றனர். ஆசிரியர் வரதரே, இந்த வாள் எப்படி உங்களிடம் வந்தது என்று கேட்டார் அரசர். எந்த வாள் என்று வரதன் கேட்டான். அவன் முதுகில் 3 வாள்கள் இருந்தன. 2 வாள்கள் அவன் எப்போதும் பயன்படுத்தும் சாதாரண வாள்கள். ஆனால் 3வது வாள் மட்டும் மிகவும் பாதுகாப்பாக கவசமிட்டு கட்டப்பட்டிருந்தது. பாதுகாப்பாக கட்டி வைத்துள்ளீர்களே, அந்த வாளின் கைப்பிடியை நான் இதற்கு முன்பு எங்கோ பார்த்தது போலவே தோன்றுகிறது என்றார் அரசர். வரதன் சத்தமாக சிரித்துவிட்டு, மன்னிக்கவும் மூத்த அரசே, இதை நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. இது பல ஆண்டுகளாக எங்களது பொக்கிஷ பட்டறையில் பாதுகாத்து வந்த வாள். இப்போதுதான் எங்களது வாழ்வித்தை தலைமை ஆசிரியர் இதன் சக்தியை தூண்டியிருக்கிறார். இப்போது இது குறைந்த அளவு சக்தி வாய்ந்தது மட்டுமே. இதை இங்கு யாருக்கோ கொடுக்க வேண்டும் என்று கூறித்தான் என்னிடம் கொடுத்துள்ளார். அந்த வாளின் உரிமையாளர் இங்குதான் இருப்பதாக அவர் கூறினார். வாளின் உரிமையாளரா? அவர் பணிப்பிரதேசத்தில் இருக்கிறாரா? யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அரசர் கேட்க, அது எனக்கு தெரியாத அரசே. ஆனால் அவரை தேடி இந்த வாள் தன்னிச்சையாக என்னிடமிருந்து அவரிடம் சென்றுவிடும் என்று கூறிவிட்டு மேற்கொண்டு ரகசியத்தை சொல்லாமல் நிறுத்தி கொண்டார் வரதன். மூத்த முதிய அரசர் வியந்தார். வாள் தானாகவே எஜமானரை கண்டறியுமா? அப்படியென்றால் இதற்கு ஆத்மசக்தி உண்டா? இந்த வாளும் தாங்கள் பாதுகாத்து வரும் வாளும் ஒன்றா என்று அறிய அவர் மனம் துடித்தது. ஆனால் வரதன் எதையும் சொல்லவில்லை. ஒரு நாள் மட்டும் தங்கிவிட்டு மகா மருத்துவருடன் மருத்துவ கிடங்கு நோக்கிச் செல்ல வரதன் கிளம்பினார். அப்போது யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் வரதனின் முதுகில் இருந்த அந்த வாள் திடீரென அசைந்தது. அவனது முதுகில் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் தானாகவே அருந்து தெரித்தன. வாள் அவன் முதுகை விட்டு விலகி அந்த அறையின் ஒரு ஓரத்தில் பலமாக தரையில் குத்தி இறங்கியது. அந்த வாள் தரையை தொட்ட அந்த நொடி ஒட்டுமொட்ட கட்டிடமும் நிலநடுக்கம் ஏற்பட்டது போல அதிர்ந்தது. அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த வாள் என்பதை வரதன் கூட அதுவரை நினைத்து பார்க்கவில்லை. சாதாரணமாக கையிலிருந்து தவறி விழுந்ததற்காகவா இந்த இடமே இப்படி அதிர்கிறது என்று அவன் அதிர்ச்சி அடைந்தான். ராணி துர்காதேவியும் மருத்துவர்களும் பயத்துடன் அதை பார்த்தனர். வரதன் ஓடிச் சென்று அந்த வாளின் பிடியை பிடித்து மேலே தூக்க முயன்றான். ஆனால் உரையுடனே தரையில் குத்தி நின்ற அந்த வாளை அவனால் அசைக்க கூட முடியவில்லை. என்னால் ஏன் இதை தூக்க முடியவில்லை என்று அவன் திகைக்க மூத்த முதிய அரசர் முன்வந்தார். சற்று பொறுங்கள் ஆசிரியரே, நான் முயற்சி செய்கிறேன் என்றார். வரதனை விட சக்தி வாய்ந்தவர்தான் என்பதால் தன்னால் முடியும் என்று அவர் எண்ணி வாளை பிடித்தார். ஆனால் அவராலும் அதை ஒரு அங்குலம் கூட நகர்த்த முடியவில்லை. என்ன நடக்கிறது? எதற்காக இந்த வாளை அசைக்க முடியவில்லை என்று இருவருமே குழம்பி போனார். அப்போது சோர்வுடனும் வேதனையுடனும் அங்கு வந்த தியா அங்கே நடப்பதை பார்த்துவிட்டு அதிர்ச்சியில் கத்தினாள். சத்தம் வந்த திசையை திரும்பி பார்த்த வரதனும் அங்கே கண்ட காட்சியால் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானான். காரணம், அங்கு நின்றது தியா. ஆசிரியர் வரதன் அங்கு வந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் தியா கத்தினாள். அதே நேரம் வரதன், இவள் சூரிய சோழன் பள்ளியின் மாணவியாயிற்றே, இவள் எப்படி இங்கு வந்தாள் என்ற அதிர்ச்சியில் அவளை பார்த்தான். வரதனை நோக்கி ஓடி வந்த தியா, ஆசிரியரே, ஆசிரியரே, நீங்கள் வந்துவிட்டீர்களா? நல்ல வேளை, நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தோம் என்றாள். ராணியும் வினையும் அந்த ரகசிய அறையில் மாட்டிக்கொண்டதையும் மற்ற சூரிய சோழன் மாணவர்கள் அங்கு இருப்பதை பற்றியும் யாரும் வரதனிடம் தெரிவிக்கவில்லை. திடீரென அவர்களை பார்த்ததால் அவர் அதிர்ச்சியில் இருந்தார். என்ன சொல்கிறாய் தியா? என்ன பிரச்சனை? நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? போகும் வழி வேறாயிற்றே என்றார். ஆம், போகும் வழியில் இங்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக வந்தோம். ஆனால் இப்போது என்று அவள் கூற வந்து சொல்ல முடியாமல் விம்மி தேம்பினாள். என்ன இப்போது? கூறு என்று அவர் கேட்க, ராணி ஆபத்தான இடத்தில் மாட்டிக்கொண்டாள்.
வினையும் அவருடன் மாட்டிக்கொண்டான். இப்போது என்ன செய்வது என்றாள். அப்போது மூத்த முதிய அரசர் பக்கம் திரும்பிய வரதன், என்ன அரசே, அரசனுடன் இருவரும் சென்றார்களா என்று கேட்டார். இப்போது மூவரும் அந்த ரகசிய அறையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வெளியே கொண்டு வரத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்றார் முதியவர். எதற்காக ராணி அரசனுடன் சென்றார் என்று வரதன் கேட்க, வினையை காப்பாற்றத்தான் என்றார் முதியவர். மூத்த முதிய அரசர் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை, அதை கேட்ட மகா மருத்துவர் விர்கோதர் முகமும் வரதனின் முகமும் ஒரு நிமிடம் பிரகாசித்து மங்கியது. விதனை காப்பாற்றவா என்று வரதன் கேட்க, மகா மருத்துவர், அந்த இளம் மருத்துவர் யார், அவன் எங்கே இருக்கிறான் என்றார். உங்களுக்கு தெரியாதா, விதன் படுத்திருப்பது இதோ இங்கேதான். அவனுக்கும் பாதிப்பு, அவனை காப்பாற்றத்தான் ராணி உள்ளே சென்றார் என்று முதியவர் கூற, அதை கேட்டு மகா மருத்துவர் விர்கோகர் மற்றும் வரதனும் அதிர்ந்தனர். தான் தேடி வந்த மாணவன் இவன்தானா என்று மகா மருத்துவர் வியப்படைந்தார். இவர்களை பாதுகாப்பாக மற்றும் இருள் நகரத்துக்கு செல்வதை தடுத்து மீண்டும் குமரிக்கண்டத்திற்கு அழைத்து வர கூறி தானே வாழ்நுட்ப தலைவர் நீலகண்டர் என்னிடம் கூறினார். ஆனால் இவர்கள் இவ்வாறு இங்கு வெளிவான நட்சத்திர நகரத்தில் இருக்கிறார்கள் என்று அவன் தியா மற்றும் விதனை மாறி மாறி பார்த்தான். பிறகு அவன் மூத்த முதியவரை பார்த்து, என்ன ஆனது விதனுக்கு, தெளிவாக கூறுங்கள் என்றான். அதற்கு மூத்த முதிய அரசர், முழுமையாக எங்களுக்கு எதுவும் தெரியவில்லை. நகரத்தின் மீது ஏற்பட்ட தாக்குதலில்தான் இவனுக்கு இவ்வாறு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இவனை காப்பாற்ற இப்போது ஆன்மீக ஆத்ம படிகம் தேவை என்று கூறி முடிக்க, அதற்குள் இந்த படிகத்தை பயன்படுத்துங்கள் என்று கூறி மகா மருத்துவர் தனது கையில் இருந்த ஆன்மீக ஆத்ம படிகத்தை நீட்டினார். இல்லை மருத்துவரே, இப்போதும் மக்களை காப்பாற்றுவதுதான் முக்கியம். இன்னும் 2 தினத்தில் இந்த இளைஞன் கண்விழிப்பான், பிறகு பார்த்து கொள்ளலாம். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நீங்கள் சென்று மக்களை காப்பாற்றும் வேலையை ஆரம்பியுங்கள் என்றார் முதியவர். ஆனால் மகா மருத்துவர் அதை கேட்காமல், அரசி, நான் கேள்விப்பட்ட வரையில் இந்த இளைஞன் சாதாரண இளைஞன் அல்ல, இவன் என்று கூற வந்தவர் உடனே வாயை மூடி, அரசே, தயவு செய்து இப்போது என்னிடம் எந்த கேள்வியும் கேட்காதீர்கள் என்றார். எனக்கும் தெரியும் மருத்துவரே, இருப்பினும் உங்களிடம் இருக்கும் ஆன்மீக ஆத்ம சக்தி படிகம் இவருக்கு தேவையான சக்தியை கொடுக்காவிட்டால் இவர் உறக்கத்தில்தான் இருப்பார். அப்போது மக்களை காப்பாற்றும் வழி இன்னும் தாமதப்படும். எவ்வளவு நேரம் இந்த பாதுகாப்பு கவசம் நம் மக்களின் உயிரை காப்பாற்றும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகையால் நீங்கள் சற்றும் தாமதிக்காமல் மருந்தை உருவாக்கும் வேலையை ஆரம்பியுங்கள் என்றார் அரசர். அப்போது யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் கதவில் ஏதோ வந்து மோதும் சத்தம் கேட்டது. அறையின் கதவில் யார் மோதுகிறார்கள் என்று கதவை திறந்து பார்க்க, அங்கு ஒரு படிகம் காற்றில் தன்னிச்சையாக பறந்து வருவதை பார்த்தனர். என்ன, படிகம் பறந்து வருகிறதா என்று கூறிக்கொண்டே அனைவரும் அதன் திசையில் பார்த்தனர். அடுத்து என்ன நடக்கும் என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். தொடரும்.